ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான நேயர்களே, ஜங்க் ஃபுட் என்றால் என்ன? ஒரு ஃபுட் எப்படி ஜங்க் ஆகின்றது என்பதை பற்றி இன்று நாங்கள் பேசுவோம். பிரதானமாக ஜங்க் என்று சொல்லப்படுவது, நாங்கள் நினைக்கலாம் ரெஸ்டாரண்ட்லே வாங்கக்கூடிய ஃபுட் அல்லது பாதையோரங்களிலே ஸ்ட்ரீட் ஃபுட், இவற்றைத்தான் நாங்கள் ஒரு ஜங்க் ஃபுட்டாக, அதாவது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதகமான உணவுகளாக நாங்கள் இவற்றைத்தான் கருதுகின்றோம். ஆனால் அது அவ்வாறல்ல. ஒரு ஃபுட் ஜங்காக மாறுவதற்கு சில கிரைட்டீரியாக்கள் இருக்கின்றன. அதிலே பிரதானமான 3 விஷயங்களை முதலில் கூறிவிட்டு அடுத்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு உணவுப் பொருட்களிலே எவ்வளவு சீனி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக, நாங்கள் ஒரு நாளைக்கு, ஒரு சம்பூர்ண நாளைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற சீனியின் அளவு மேக்சிமம் 6 தேக்கரண்டி என்று உலக சுகாதார ஸ்தாபனம் கூறுகின்றது. அவ்வாறானால் அது 30 கிராம், ஒருவருக்கு 30 கிராம், இதுதான் மேக்சிமம். இது பாவிக்க வேண்டும் என்பதல்ல. சீனி உங்களுக்கு அறவே தேவையில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சீனி தேவை என்றால் ஒரு நாளைக்கு மேக்சிமம் 6 தேக்கரண்டி. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஒரு ஐஸ்கிரீமை எடுத்துக்கொள்வோம். ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியுடைய ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டால், ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை எடுத்தால் ஒரு ஸ்கூப்பிலே கிட்டத்தட்ட 9 டீஸ்பூன் சுகர் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எங்கள் டெய்லி அலவன்ஸை நாங்கள் அதை தாண்டி விடுவோம். அது ஜங்காக மாறுகின்றது. உதாரணமாக, நாங்கள் ஒரு பிஸ்கட்டை எடுத்துக்கொள்வோம். ஒரு க்ரீம் பிஸ்கட் அல்லது சாக்லேட் பிஸ்கட்டை எடுத்துக்கொண்டால் அதிலே கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கட்டிலே 1/2 டீஸ்பூன் முதல் 1 டீஸ்பூன் வரை சுகர் இருக்கலாம். அப்பொழுது அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தால், ஒரு நாளைக்கு ஒருவர் 6 பிஸ்கட் சாப்பிட்டார் என்றால் அவருடைய டெய்லி கோட்டா முடிந்துவிடும். இது நான் ஒரு உணவை மாத்திரம்தான் கூறுகின்றேன். இதில் உங்களுடைய டீ, உங்களுடைய காஃபி, அதற்கு போடக்கூடிய சுகர், இதெல்லாம் இன்க்ளூடடாகத்தான் நான் அந்த 6 டீஸ்பூனை கூறுகின்றேன். ஆகவே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இந்த ஜங்க் என்பது எவ்வாறு இந்த கான்செப்ட் வருகின்றது என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். உதாரணமாக வைத்துக் கொள்வோமே, ஒருவர் அவகாடோவை ஜூஸ் பண்ணி குடிக்கின்றார். இப்பொழுது அதுக்கு அவர் 3 தேக்கரண்டி சீனி போட்டார் என்றால் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அப்போ ஒரு நல்ல உணவுப் பொருள் கூட ஜங்காக மாறலாம். முதலாவது விடயம் சீனியை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். இரண்டாவது விடயம் ஆயில், எண்ணெய். உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஆயிலின் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன், மேக்சிமம் 15 ml தான் உங்களுக்கு தேவை. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மீலாக இருந்தால், நீங்கள் ஒரு குடும்பத்திலே 5 பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு 75 மில்லி லிட்டர் தான் உங்களுக்கு ஒரு ஆயில் தேவைப்படுகின்றது. அப்போ நாங்கள் அதை விட எக்ஸஸாக போகும் பொழுது எங்களுக்கு அது ஜங்காக மாறுகின்றது. அப்போ நாங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்க வேண்டும். பேக்கிங் போன்ற முறைகளை நாங்கள் பாவிக்கலாம். அப்பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய பர்கரும் சப்மரினும் தான் ஜங்க் என்று. நீங்கள் உங்கள் வீட்டிலே தயாரிக்கக்கூடிய கத்தரிக்காய் கூட ஜங்காக மாறலாம். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தேங்காயை எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக, ஒரு குடும்பத்திற்கு 5 பேருள்ள ஒரு குடும்பத்திற்கு ஒரு தேங்காய் ஒரு நாளைக்கு போதுமானது. அதிலே 1500 கேலரி, கிட்டத்தட்ட ஒரு மீடியம் லெவல் தேங்காயிலே, கோகனட்டிலே 1500 கேலரிஸ் இருக்கின்றது. அப்போ அது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சம்பூர்ணமாக போதுமாக இருக்கின்றது. அதை விட நீங்கள் கூட பாவிக்கும் போது அது ஜங்காக மாறுகின்றது. இன்னும் ஆயிலை நாங்கள் ரீயூஸ் பண்ணும் பொழுது அப்பொழுதும் அது ஜங்காக மாறுகின்றது. இவ்வாறாக ஆயிலை எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறு தான். அது வீட்டில் தயாரித்தால் என்ன, வெளியிலே வாங்கினால் என்ன, ஜங்காக மாறுவது அதனுடைய அமௌண்ட்டை பொறுத்தது. மற்றும் ஃபேட்டை பொறுத்தவரையில் டிரான்ஸ் ஃபேட், இந்த பிஸ்கட் போன்ற பதார்த்தங்களிலே அதிகமாக டிரான்ஸ் ஃபேட் இருக்கின்றது. அது உங்கள் உடம்பிற்கு உகந்தது அல்ல. அடுத்த விஷயம்தான் உப்பு. இப்போ நீங்கள் உப்பை எடுத்துக்கொண்டால் அதற்கும் ஒரு மேக்சிமம் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு மேக்சிமம் 6 கிராம்ஸ், 5 to 6 கிராம்ஸ் தான் உங்களுக்கு சால்ட் தேவைப்படுகின்றது. அப்படியானால் ஒரு தேக்கரண்டி
5 கிராம்ஸ் தான் உங்களுக்கு சோல்ட் தேவைப்படுகின்றது. அப்பொழுது உங்களது ஃபுட் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கும் பொழுது அதிகமாக சோல்ட் நீங்கள் பாவிப்பீர்களே ஆனால் நீங்கள் அதை ஜங்காக மாற்றுகின்றீர்கள். அதை நீங்கள் வெளியே எடுத்தால் என்ன, வீட்டிலே செய்தால் என்ன, அது ஜங்காக மாறுகின்றது. ஆகவே ஜங்க் ஃபுட் என்பதன் ஐடியா என்னவென்றால், எந்த உணவு பதார்த்தத்திலே சீனி, ஆயில் மற்றும் உப்பு அதிகமாக இருக்கின்றதோ அதை நாங்கள் ஜங்க் என்று கூறலாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதை மூன்றையும் தவிர எந்த உணவு பதார்த்தங்களிலே செயற்கை சுவையூட்டிகளும் அதனுடைய ஷெல்ஃப் லைஃபை கூட்டக்கூடியதற்கு பாவிக்கக்கூடிய பதார்த்தங்கள், அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போன்றவை, இவை அதிகமாக அந்த நியூட்ரிஷன் லேபலிலே எவ்வளவு அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அவற்றையும் நாங்கள் ஜங்க் என்று கிளாசிஃபை பண்ணலாம். இவ்வாறு தான் நாங்கள் ஜங்க் என்ற கான்செப்டை நாங்கள் பார்க்க வேண்டும். மாறாக ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாம் ஜங்க், வீட்டிலே செய்யப்படும் பொருட்கள் எல்லாம் ஜங்க் இல்லை என்று நாங்கள் கருதுவோமே ஆனால் நாங்கள் ஒரு மடத்தனமான ஐடியாவைத்தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பது அர்த்தமாக இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ் தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எதை நீங்கள் உட்கொண்டாலும் உங்களுடைய மைண்டிலே ஒரு கேல்குலேஷன் இருக்க வேண்டும். அதை நீங்கள் எப்பொழுதுமே கேல்குலேட் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பலர் அந்த கேலரி கேல்குலேட் பண்ணுற அந்த பழைய மெத்தடுகளை அவர்கள் யூஸ் பண்ணுகின்றார்கள். அது ஓகே, பட் அது அல்ல முக்கியம். உங்கள் மைண்டிலே இருக்க வேண்டும். உதாரணமாக இன்று இரவு உங்களுக்கு ஒரு டின்னர் அல்லது பகல் ஒரு சாப்பாடு வீடு இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஓவர் ஈட்டிங் பண்ண போகின்றேன், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகின்றேன். உணவு என்பது ஒரு ப்ளஷரபிள் திங், உங்களுடைய ஒரு ஆசை கூட. எனவே அதை நாங்கள் மிகவும் கட்டுப்படுத்தி செயற்படுத்த முடியாது. அப்பொழுது நாங்கள் இந்த மைண்ட்ஃபுல்னஸை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறானால் முதலாவது அந்த காலையிலே உங்கள் உணவை வெரி நார்மல் உணவாக நீங்கள் எடுக்கலாம், அல்லது ஸ்கிப் கூட பண்ணலாம். அதே போல் ஒரு ஹெவி மீலை நீங்கள் பகலிலே எடுத்தால் இரவிலே ஒரு ஃப்ரூட் சாலட் அல்லது ஒரு வெஜிடபிள் சாலட், இவ்வாறாக உங்களுடைய வயிறை கொஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உட்கொண்டாலே போதுமாக இருக்கின்றது. எனவே இந்த ரீஷெடியூலிங் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் மனதிலே முதலில் எடுத்துக்கொண்டால் இதற்கு அப்பால் நான் பேசப்போகும் பல விடயங்கள் உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். எனவே இன்னொரு வீடியோவிலே சந்திருக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் டாக்டர் அஹ்மத் ருஷ்தி.